நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இருதரப்பையும் இஸ்லாமியர்களை இந்துக்களை சந்தித்து பேசி நாம் ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளக் கூடாது, இணக்கமாக இருக்க வேண்டும், சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்று சமாதான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு பெருமளவுக்கு வெற்றியும் பெற்றார். முழு வெற்றியை அவரால் பெற முடியவில்லை. கடைசியாக அறிவித்தார், எனது வாழ்க்கையில் நான் எத்தனையோ போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியிருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன், தோற்றம் போயிருக்கிறேன். ஆனால் எனது வாழ்நாளின் கடைசி போராட்டம் இந்த போராட்டம். நான் நாளை காலை முதல் காலவரையற்ற, அதாவது சாகுமுறை உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். அமைதி திரும்பினால் எனது உயிர் பிழைக்கட்டும், இல்லை என்றால் எனது உயிர் மண்ணோடு மண்ணாக மடியட்டும் என்று உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார். அதற்கு பிறகு அமைதி திரும்பியது. அதற்கு பிறகுதான் டெல்லிக்கு சென்றார். அமைச்சரவை அமைக்க வேண்டும். அமைச்சரவை அமைக்கிற பொழுது உலகத்தில் எல்லா நாடுகளும் விடுதலைக்காக போராடி இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு யார் தலைமை தாங்கிய தலைவரோ அவர்தான் அந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் ஆவார் அல்லது அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவார். ஆனால் காந்தியினுடைய ஆட்காட்டி விரல் அவரை நோக்கி மடங்கவில்லை, மாறாக பிறரை நோக்கி நீண்டது. அதுதான் மகாத்மா காந்தி. நேருவை பிரதமராக இருக்க சொன்னார். பாபு ராஜேந்திர பிரசாத்தை குடியரசுத் தலைவராக இரு என்று சொன்னார். டாக்டர் அம்பேத்கரை சட்டமைச்சராக இருக்க சொன்னார். வல்லபாய் படேலை உள்துறை அமைச்சராக இருக்க சொன்னார். ஒவ்வொருவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப, திறமைக்கேற்ப, ஆற்றலுக்கேற்ப, மக்களின் செல்வாக்குக்கேற்ப பொறுப்புகள் வழங்கப்பட்டு அழகு பார்த்தார். நாடு விடுதலை பெற்றிருச்சு. பண்டித ஜவஹர்லால் நேரு நாட்டினுடைய முதல் பிரதமர். இரும்பு மனிதர் என போற்றப்படுகிற வல்லபாய் படேல் உள்துறை அமைச்சர். சட்டமன்றம், நீதிமன்றம், நாடாளுமன்றம், ராணுவம், போலீஸ் அனைத்தும் நம்முடைய கையில். இன்றைக்கு வெள்ளக்காரன் கையில் இல்ல, நம்ம கைக்கு மாறிடுச்சு. அப்படி நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய, தலைமை தாங்கிய தேச பிதா என போற்றப்பட்ட மகாத்மா காந்தி விடுதலை பெற்ற நாளிலிருந்து எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருந்தார்? வெறும் 5 மாசம் 15 நாள் தான். வெறும் 5 மாசம் 15 நாள் தான். சுட்டுக் கொன்றார்கள். 1948 ஜனவரி 30ஆம் தேதி அவர் பிரார்த்தனைக்கு செல்லுகிற பொழுது எதிரே ஒருத்தன் பார்த்து இவரை பார்த்து கும்பிடுறான். இவரும் வணக்கம் தெரிவிக்கிறார். எதிரே கும்பிட்டனுடைய கையில துப்பாக்கி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. துப்பாக்கியால சுட்டு சாகடிச்சான். அந்த சாகடிக்க அமைப்பை சேர்ந்த கட்சி தான் இன்றைக்கு டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவங்க தான் இங்க இருக்கிறாங்க. தாய்மாரெல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டம் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்டது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், விவசாய தொழிலாளர்கள், குறிப்பாக பெண்கள் பெருமளவுக்கு ஆற்றக்கூடிய 100 நாள் வேலை தொடக்கி